வணக்கம். ஆன்மீக செய்திகள். கடந்த மார்ச் 6ஆம் தேதி சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார். அதைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடக்கிறது. மண்டல பூஜையில் இன்று 3வது சனிக்கிழமை. இதை முன்னிட்டு இன்று சனீஸ்வரருக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்னர் வெள்ளி கவசம் சாற்றி சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நள தீர்த்தத்தில் புனித நீராடினர். நளன் களி தீர்த்த விநாயகருக்கு நெய் தீபம் மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் பிரசித்தி பெற்ற ராஜகணபதி கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் ஒரு வாரம் சூரிய கதிர்கள் விநாயகர் மீது நேரடியாக விழும் சிறப்பு வாய்ந்தது. இந்த வருடம் நேற்று 2வது நாளாக விநாயகர் மீது சூரிய கதிர்கள் விழுந்தது. இதை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விநாயகர் மீது சூரிய கதிர்கள் விழும் உற்சவத்தை பக்தர்கள் தரிசித்து மனமுருகினர். காரைக்கால் கோவில்பத்து கோதண்டராமர் கோயிலில் ராமநவமி உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2ஆம் நாள் உற்சவர் கோதண்டராமர் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருட சேவை மார்ச் 22ஆம் தேதி, சீதாராமர் திருக்கல்யாணம் மார்ச் 25ஆம் தேதி, ராமநவமி உற்சவம் மார்ச் 27ஆம் தேதி மற்றும் ஊஞ்சல் வைபவம் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ ராமஜெயம் கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர்.